இன்னைக்கு கரூர்ல நடந்த மிகப்பெரிய துயர சம்பவத்துக்கான முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இளைய தளபதி விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச சில நொடிகள்லயே கூட்டத்துல இருந்த ஏதோ ஒரு பெண் குழந்தை காணாமல் போனதாகவும், அந்த பெண் குழந்தையை தேடுறதுக்காக ஏற்பட்ட சலசலப்புனாலதான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, பல காரணங்கள் சொல்லப்படுது. இதனாலதான் இது நடந்தது, அதனாலதான் அது நடந்தது, இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. காரணங்களை நோக்கி நாம இப்ப ஓட போறது இல்ல. இந்தியாவில மட்டும் இந்த வருஷம் இந்த மாதிரி 2 கூட்ட நெரிசல் சம்பவங்கள் நடந்திருக்குது. ஒன்னு கும்பமேளால நடந்தது, இன்னொன்னு பெங்களூர் ஸ்டேடியத்துல நடந்தது. இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் மூலமா நாம சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த மாதிரிப்பட்ட கூட்டங்கள் கட்டுக்கடங்காத கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு நாம செல்வதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்பெல்லாம் இன்டர்நெட்லயே மோஸ்ட்லி இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளை லைவாவே டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதையும் மீறி போகணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா போலாம். தயவு செஞ்சு அந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு வயசானவங்களையோ, குழந்தைங்களையோ, கர்ப்பிணி பெண்களையோ, உடல்நலம் இல்லாதவர்களையோ தயவு செஞ்சு கூட்டிட்டு போவதை தவிர்த்துடுங்க. பதிவோட இறுதியா என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல இன்னும் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறவங்க பரிபூர்ணமா குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லாம இறந்தவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.